குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அந்த பக்கம் வந்து இட்லி உப்புமாக்காக வதக்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் நேற்று கொஞ்சம் பச்சரிசி சர்லாக் செஞ்சுருந்தேன் பாப்பாக்காக. அது தீஞ்சி போச்சு கொஞ்சம், அதனால கொஞ்சம் அரிசி வறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அரிசி வறுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி உப்புமாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இட்லி உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லி உப்புமா செஞ்சிட்ருக்கேன். மதியம் லஞ்சு செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சஹருக்கு செஞ்சுட்டு மீதிடுச்சு. சரியாக சாப்பிடல யாருமே சஹருக்கு. இப்போ எங்கள் மாமாவும் நானும் தான். ஸோ அவங்களுக்கு அதையே வச்சுருவேன். ஈவினிங் தான் ஏதாச்சும் செய்யணும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த பக்கம் 2 பக்கம் வச்சுட்டு என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுவும் கொஞ்சமாக புரிஞ்சிடுச்சு. சரி அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக மாவு தீஞ்சிடுச்சுங்க. அந்த மாவு தான் அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டா. என்னோடய பெரிய பாப்பா. சின்ன பாப்பா தான் இப்போ தூக்க சொல்லி உசுப்பிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு, வீடு கட்டுறாங்க. ஸோ அங்கே ஒரு பையன் இருப்பான். எப்போ பார்த்தாலும் வெயிலே உட்காந்துருப்பான். கொஞ்சம் பாவமாக இருக்கும். வாடா எங்கள் வீட்டில் உட்கார்றா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அவனும் பாப்பாவும் விளையாடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சஹருக்கு செஞ்ச கீரை குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். சிக்கன் கிரேவி, அப்புறம் கீரை பொரியல் ரெடி பண்ணிடலாம், அதையே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டுருக்கேன். உப்புமாவும் இங்கே ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ரெடி ஆகிடுச்சு.